ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தென்னிந்திய வரலாறு என்ற தலைப்பிலிருந்து பல்லவர்களுடைய கோவில்கள் பற்றி பார்க்க போகிறோம். 3 வகையான கோயில்கள் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். பாறை குடைவரை கோயில்கள் யார் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் அவர்கள் கட்டியிருப்பார். அவருடைய மகேந்திரவர்மன் பேர்லேயே இந்த பாறை குடைவரை கோயில்கள் இருக்கும். பாறை குடைவரை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாறை பெரிய பாறை இருக்கும், அது குடைந்து கோவில்களாக கட்டியிருப்பாங்க. அதை பாறை குடைவரை கோயில். அவர் எங்கெங்கெல்லாம் கட்டியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தலவானூர், திருச்சிராப்பள்ளி, வல்லம், திருக்கழுக்குன்றம், சீயமங்கலம் இந்த இடத்துல எல்லாமே இவர் பாறை குடைந்து கோவில் கட்டியிருக்காரு. ரொம்ப முக்கியமானது. இதில் 4 வார்த்தைகளை கொடுத்துட்டு மகேந்திரவர்மன் பாணியில் இருக்க கோயில்கள் தவறானது எது கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னு கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஒற்றைக்கல் ரதங்கள் யார் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாமல்லன் பாணியில் கட்டியிருப்பாங்க. மாமல்லன் என்பவர் பார்த்திங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மனுடையது. இவர் பார்த்திங்கன்னா மாமல்லபுரத்தில் உள்ள பஞ்சபாண்டவர் ரதங்கள் 5 வகையான கோவில்கள் உட்பட்ட பாணியை உணர்த்துகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாபலிபுரத்தில் இருக்கிற கோவில்கள் எல்லாமே யாருடைய பாணியில் கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மாமல்லனுடைய பாணியில் கட்டப்பட்டு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கட்டுமான கோவில்கள் பார்த்திங்கன்னா கருங்கற்களெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்களே அந்த மாதிரி கோவில் யாருடைய பாணியில் யார் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் பாணி, நந்திவர்மன் பாணியில் கட்டியிருக்காங்க. 2 பேரும் கட்டியிருக்காங்க இந்த மாதிரி கட்டுமான கோவில்கள். ராஜசிம்மன் என்பவர் பார்த்திங்கன்னா 2ஆம் நரசிம்மவர்மன் என்பவர். அவருக்கு இன்னொரு பெயர் ராஜசிம்மன் என்பது. பார்த்திங்கன்னா காஞ்சியில் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன், அதாவது 2ஆம் நரசிம்மவர்மன். அதே போல் காஞ்சியில் பார்த்திங்கன்னா வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்திவர்மன் கட்டியிருப்பாங்க. இந்த 2 ஒரே ஊரில் தான் இருக்கும். கைலாசநாதர் கோயில் ராஜசிம்மன் அவர்கள் கட்டியிருப்பாங்க. வைகுண்ட பெருமாள் கோவில் நந்திவர்மன் கட்டியிருப்பாங்க. இந்த கொஷின் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருந்தாங்க. வைகுண்ட பெருமாள் கோவில் பார்த்திங்கன்னா பல்லவ படைகள் ஒரு கோட்டையை தாங்குவது போன்ற போர்கள காட்சிகள் அங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பல்லவர்கள் படையை ஒரு கோட்டையை தாக்குவது போல் அந்த காட்சியில் இந்த வைகுண்ட பெருமாள் கோவில் காட்சி அளிக்கப்பட்டது, செதுக்கியிருக்காங்க, அப்படி கட்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பல்லவர்கள் காலத்தில் புகழ்பெற்ற மடாலயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி கடிகை. கடிகை அப்படிங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மடாலயம் அல்லது கல்வி மையத்தை கடிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடிகையில் ஆசிரியராக யார் இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்வி மையத்தில் யார் ஆசிரியராக இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்சாயர் என்பவர் ஆசிரியராக இருந்திருக்காரு. இந்த வாட்சாயர் என்ற ஆசிரியர் ஒரு நூலை எழுதியிருக்காரு. நியாய பாஷா என்ற நூலை எழுதியிருக்காரு. ரொம்ப முக்கியமானது. கேட்கலாம், பல்லவர் காலத்தில் புகழ்பெற்ற மடாலயம் எது அல்லது